சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது தாவேகா தலைவர் விஜயை பார்த்து பயப்படுகிறதா திமுக? ஸ்டாலின் அவர்களும் பயப்படுகிறாரா? இதை பற்றின முழு விவரத்தையும் இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அதாவது விஜய்க்கு அரசியலில் போதுமான அளவுக்கு பக்குவம் இல்லை என்று அமைச்சர் துரைமுருகன் கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. மேலும் விஜயை பார்த்து மட்டுமல்ல, திமுக யாரை பார்த்தும் அஞ்சாது என்று அமைச்சர் துரைமுருகன் சொல்லியிருக்காரு. ராணிப்பேட்டை மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட வாலாஜா அருகே உள்ள லாலாப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை பார்வையிட்டு ஆய்வு செஞ்சார். பின்னர் அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், கரூர் சம்பவத்தில் நடிகர் விஜய்க்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்படாதது ஏன்? அவர் கைது செய்யப்படுவாரா? திமுக அவரை பார்த்து பயப்படுகிறதா என்று கேட்கிறீர்கள். திமுக ஒருபோதும் யாரையும் பார்த்து அஞ்சியதில்லை, இனி அஞ்ச போவதும் இல்லை. அஞ்ச வேண்டிய அவசியமும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை. பாஜக உட்பட தேசிய கட்சிகளும் திமுக அஞ்சியதில்லை. எங்கள் மீது எத்தனை குற்றச்சாட்டுகள் வந்தாலும் நாங்கள் அதனை நேர்மையாக எதிர்கொள்வோம். எப்படிப்பட்ட சூழலிலும் மக்களுக்காக எங்கள் சேவையை தொடர்ந்து கொண்டே இருப்போம். கடந்த காலங்களிலும் இதுதான் நடந்துள்ளது, இனியும் இதுதான் நடக்கும் என்று அவர் சொல்லியிருக்காரு. கரூர் சம்பவத்திற்கு பிறகு வெளியிட்ட வீடியோவில் விஜய் வருத்தம் தெரிவிக்காம முதல்வருக்கு சவால் விடுவது போல பேசியது பற்றி செய்தியாளர்கள் கேள்விக்கு, விஜய் அரசியலில் போதுமான பக்குவம் இல்லை, அவர் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு என அமைச்சர் துரைமுருகன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல், இவ்வளோ விஷயத்திற்கும் திமுக தான் காரணம் என மறைமுகமாக சொல்வது ஏற்கக்கூடிய விஷயம் அல்ல. ஏன்னா அங்கே என்ன நடந்தது என மக்கள் பார்த்து கொண்டு தான் இருந்தாங்க. திமுக கண்டிப்பாக மக்களுக்காக நிற்கும். ஆனால் இது போல ஒரு ரசிகருக்காக திமுக என்றும் பொறுப்பேற்றுக் கொள்ளாது. திமுக மக்களுக்காக என்றும் அவங்களுடைய உயிரை கொடுக்கவும் தயாராக இருப்பாங்க. விஜய் அவர்களை வீட்டிலோ இல்லை அவருடைய ஆஃபீஸிலோ வந்து எதுவாவது செய்யணும் என்று அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அதுபோல் திமுக ஒருபோதும் செய்தது கிடையாது. இந்நாள் வரைக்கும் அனைவருக்கும் தேவையான நலத்திட்ட உதவிகளை மட்டுமே திமுக செய்து வருகிறது. விஜயை பார்த்து ஏன் நாங்கள் பயப்பட வேண்டும்? அவர் என்ன செய்துவிட்டார் அவரை பார்த்து பயப்படுவதற்கு? மக்களை பார்த்து மட்டுமே திமுக பயப்படும், மற்றபடி யாருக்காகவும் பயப்படாது என துரைமுருகன் ஆவேசமாக பேசியிருக்காரு. துரைமுருகன் பேசுனது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.